எவ்வளவு நேரம் வந்தாங்கம்மா நாளும் நாலு விசாரிச்சு வந்திருப்பாரு மகாலட்சுமி மாதிரி. இதுதான் ஒரு பெண்ணுக்கு அழகு. சரி வாங்கம்மா வணக்கம். சரி கடல் போல் சொந்த சபை. ஆமா பெண்மார்கள் கூடிய சபை. ஆமா சபையார் வந்திருக்கிறேன். என்னுடைய தாய் தந்தையார். ஆமா சொன்னால் தெரியும். சொல்லட்டுமா? சொல்லுங்க. मम्मी टाइम என்ன ஏலக்கண்ணி சரி சொல்லு ஏலக்கண்ணி ஏமா ஏழு கண்ணுங்களா ஏழு கண்ணி இல்ல ஏலக்கண்ணி ஏலக்கண்ணி ஆமா சரி அப்படி ஏலக்கண்ணி சொன்ன எங்க தந்தையாரே சொல்லுனே அவர்தான் தருணந்தராஜன் குணவதி அம்மா சரி அப்படி குணவதி அம்மா சொன்னே என்ன மலையரசு அப்படி மலையரசு மகனாக நான் பிறந்தேன் அப்படி பிறந்திருந்தாலும் இன்னைக்கு அழகிரும் தெரியலையா எத்தனை அழகு தெரியுமா இருக்கா 10 அழகு 10 அழகா ஆமா ஏமா எனக்கே 3 அழகா 10 அழகா என்ன 3 அழகு ஏமா என் மூடியே ஒரு அழகு கேட்டுக்கிட்டு அப்புறம் என் நெஞ்சே ஒரு அழகு அப்புறம் அதுக்கப்புறம் ஏமா 10 அழகு சொல்றியே அது ஒரு அழகு எப்படி அதெல்லாம் அழகு அப்படியா சரி அவரை 10 அழகு சொன்னேன் என்ன இமையழகு விழியழகு கண்ணழகு இடையழகு நடையழகு மார்பழகு கூந்தலழகு கூந்தல் ஏன் தப்பா பேசுற தெரியுமா எனக்கு கொஞ்சம் பரவாயே அந்த கூந்தல் அப்படி கூந்தல்
அப்படி பத்தழகு பண்ணு அப்படி பத்தழகா இருந்தாலும் நான் சின்ன குழந்தை இருந்தாலும் சின்ன குழந்தை இருக்கும்போது எங்க மலையரசனுடைய மகன் இருக்கா மலையரசனுடைய மகன் இருக்கா மழை பிறந்திருக்கா மக ஓ மலையரசனோட மகன் பிறந்திருக்காரு யாரும் சிவன் யாரு எங்க சித்தி சித்தியா வச்சுதான் தெரியல அவ வச்சுதான் கேட்கணும் யாரு வச்சா அவ வச்சது எந்த நேரத்துல வச்சாலோ இந்த மாதிரி காய் வந்துருமா ஞானம் தான் பெறணும். அப்படி நான் சின்ன இருந்த போது அப்படி சின்ன சிறு குழந்தை இருக்கிற போது மனிதர்கள் மக்கள் எல்லாம் வருவாங்க அப்படி வருகிற போது பார்த்து எடுத்து கொஞ்சுவாங்க அப்ப கொஞ்சிக்கிற வேலையில அப்ப வயது என்ன? எவ்வளவு வயசு அவங்களுக்கு 5 வயது பெண்ணு 5 வயது பெண்ணு அப்ப 5 வயது பெண்ணா இருக்கிற போது என்னை பார்ப்பார்கள் அப்படி பார்க்கும்போது பாவி, இந்த குழந்தை விட அழகா இருக்குது பாத்தியாடி இப்படி சொல்லலாம் ஆமா பொம்பளை எப்படி இருப்பா பொம்பளை எப்படி இருப்பா எப்படி பொம்பளையா இருந்தாலும் எனக்கு தெரியும் நான் தான் ஆம்பளை அப்படி வந்து நான் நம்பிக்கை வரணும் நம்பிக்கை வரணும் இப்பதான் வந்திருக்கிற மக்கள் அப்படி இந்த குழந்தை விட அழகா இருக்குது நான் மடக்க குடிக்கிறவங்க எப்பேற்பட்ட ஆளா இருக்கும் எப்படி பேசினாலே இதே இப்ப அழகுமா மடக்கக்கூடிய அதோட ஆளா இருப்பாரோ அதனால உங்களுக்கு ஒரு டவுட் இந்த மடக்கக்கூடிய அப்படின்னு சொல்லி அப்படி பேசுறதுலாம் என் காதலை விழுந்தது என் தாய் தந்தை காதலை விழுந்தது அப்படி விழுந்த பிட்டு சொல்லி அந்த ஆண்டவரை நினைச்சோம் யாரு அந்த பரமக்கடலை நினைச்சோம் அப்படி பரமக்கடல் அருளாலே இந்த குழந்தை பிறந்திருக்குது இந்த குழந்தை கூட அழகப்படுத்துது இந்த கட்ட போறோம் எங்க இருக்கிறானோ எங்க போய் தேடுறதோ அப்படின்னு சொல்லி என் தாய் தந்தை மனவேதனைப்பட்டார்களோ அப்படி மனவேதனை படுகிற போது சின்ன இப்படி விளையாட்டு வீதியெல்லாம் அப்படி வீதியெல்லாம் விளையாட்டு வருகிற போது என்ன வீடியோ கலப்பிச்சுக்கிறான்றது எங்கள்ட்ட பேச அப்படி பேச மறுக்கிற போது நான் கேட்டேன் ஏமா நான் பெண்ணாய் பிறந்தது பாவமா இல்லை ஆண்மகன் இல்லை என்று கோவமா நான் இழிவான வார்த்தையால் பேசினேனா நான் தவறான வார்த்தையால் பேசிட்டேனா ஏமா எங்கிட்ட பேசல என்னமா காரணம் அப்படி கேட்கும்போது எங்க அம்மா சொன்னாங்க எங்களுக்கு இன்னும் அழகான குழந்தை பிறந்திருக்குது இந்த குழந்தைக்கு நிகழ என்ன மாப்பிள்ளை தேர்றாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படி பார்க்கும்போது கேட்கும்போது என் முகக்காரனை பார்த்து நீ பார்த்த அப்படி பார்க்கிற போது இவ்வளவு அழகா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு மனத்துல ஒரு ஏற்றம் அப்படி ஏற்றமா இருந்தாலும் சரி எனக்கே நான் எங்க தேடுறது வெளியே போய் தேடலாமா அப்படி தேடக்கூடாது அப்படி தேட அப்படி எங்க எங்க தேடுறது அப்படி யோசித்து பார்க்கும்போது அப்படி யோசித்து பார்க்கிற போது எனக்கு கேட்ட அன்பன் எப்படி தேடுவது அப்படின்னு சொல்லி நான் யோசித்து பார்க்கிறேன் என்ன செய்தாய் இந்த வனத்துக்கு வழியாக கோடான கோடி பக்தர்கள் போறாங்க இந்த ஏழாவது வழியாக கோடான கோடி பக்தர்கள் போறாங்க போறாங்க எங்க கைலகிரி போறாங்க அவங்க நாமும் சென்று அந்த ஈஸ்வரை கோரி நம்ம தவறு உண்டாலும் வரவழைக்குமே ஆமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஆமா எனக்கேற்ற அன்புகளை நானே தேடுகிறேன் நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவர்களும் நானும் சென்று கைலகிரி எழுதிவாங்க சரி அப்படி சென்று என்ன செய்து ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமசிவாய நமக நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக பஞ்சாயத்து மந்திரம் எத்தனா
ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக என்று சொல்லி அந்த ஆண்டவனை துதித்தேன். சரி அப்படி ஆண்டவனை துதிக்கிற போது சிறுவர் வந்து நேரத்தால் உற்று பார்த்தார். அவர் பார்க்கும் போது அவர் என்ன பண்ணாரு, சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்து நம்மையே கோரி தவம் செய்கிறது என்ன காரணம் என்று சொல்லி எனக்கு நேராக காட்சி அளித்தார். அப்படி காட்சி அளிக்கும் மேல மெய் சிலித்து நின்ற உடனே ஒரு கோயில் போறோம் அந்த கர்ப்பகிரகத்தை அந்த கோயிலை பார்த்தா நாம என்ன வேண்டுமோ அதை மறந்துடுவோமா? இதுதான் இயல்பு. அப்படி மறந்துடுவோம். அதை போல அவரை பார்த்த உடனே நான் மெய் சிலித்து நின்றேன். அப்படி மெய் சிலித்து நிற்கிற போது கேட்டாரு, என்ன கேட்டாரு, சின்னஞ்சிறு குழந்தையா இருக்கிற கேட்கும் போது முகத்தையே பார்த்து கொண்டு இருக்கிறேன். இவர்தான் கடவுளா, இவர்தான் கடவுளா, இப்படிதான் இருப்பாரா அப்படி சொல்லி மெய்சிலிருந்து பார்க்கிறேன். அப்படி பார்க்கிற போது ஒரு நாட்டை ஆசையா? அது இல்ல சாமி, வீட்டை எட்டி பார்க்கலாம் ஆசையா? இல்லை, அது இல்ல சாமி. இல்ல முத்து பவளம் ரத்தினம் கோமேதகம் உஸ்வரகம் வைரம் வைடூரியம் இப்படி இந்த பொருள் மேல ஆசையா? அதுவே இல்ல சாமி. இல்ல சாமி. ஒரு சரியான ஆடையை உடுத்தணும் ஆசையா? அதுவே இல்ல சாமி. இந்த மண் மீது ஆசையா? அதுவே இல்ல சாமி. சரி, இதுவெல்லாம் இல்லன்னு சொல்றேன். அது எனக்காக கோரி என்னை தவசுகிற காரணம் என்ன? என்ன அப்படி கேட்கும் போது இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லைங்க அப்படின்னு சொல்றேன். நான் சொன்னேன் சரி இதுமே இல்லைன்னா நாம வரேன். வயதான பாவாரு கேவலான பாவா இருக்காங்க, இளமை பருத்தோட ஆண்மக்கள் இருக்காங்க, இப்படி பல ஆண்மக்கள் என்ன சின்ன வயசுலயே ஒரு கூட்டம் தேவை. அந்த அப்படி கேட்கும் போது என்னாச்சு? நான் சொன்னேன் நான் பிறந்தது 10 கோடி, என்னை மணக்கக்கூடிய கணவருக்கு 12 இருக்கணும். அவர் யாரு என்ன அரசு அப்படின்னு அவரை கேட்டேன். அவர் கேட்கும்போது அவர் சொன்னாரு, கவலைப்படாத பெண்ணே, உன்னை மணக்கக்கூடிய கணவர் இந்த பூலோகத்தில் பிறந்திருக்கிறார். அவன் யாருன்னு சொன்னா பாண்டு மக்களுடைய பிள்ளைகள் 5 ராஜாக்கள், 5 ராஜாக்கள் நடைபெறவர் அர்ஜுன பெருமான் அவர் தான் அப்படி சொன்னாரு. அப்ப சொன்ன உடனே உனக்கு என்னாச்சு? சந்தோஷாச்சு. உனக்கு அப்படியே குஷால் கிளம்புது. சந்தோஷாச்சு. நம்மளுக்கு கேட்ட கூட்டம் கிடைச்சிருச்சு. நல்லதே வராத விடிகாது வாயிடு நம்மளுக்கு கேட்ட புருஷன் கிடைச்சிட்டானே. கெட்ட வார்த்தை விட்டுறா. சரிம்மா, நான் விடிகால நல்ல வார்த்தை பேசலாம். ஓ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கல, நீ நினை. எனக்குள்ள ஒரு நானா கூடாதா? கிராமத்துல பிறந்தாரு நான் உங்க கூட்டுக்காரர் நானா கூடாதா? உடம்பு பிஞ்சு போகும். இப்படி என்ன எனக்கு சரி. அப்படி அவர் சொன்ன உடனே சந்தோஷம் வந்துச்சு, சந்தேகம் வந்துருச்சு. என்ன காரணம்? என்ன சந்தோஷம், என்ன சந்தேகம்? சரி, இவரா கடவுள் சொல்றாங்க. இவர் கடவுள் சொல்ற பொண்ணு எப்ப கண்ணால் பார்ப்பது, எப்ப பார்ப்பது, எப்ப அவரு பேசுவது, அவர் அங்க அடையாளம் அப்படின்னு மனசுல ஒரு வேதனை. அப்படி ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டா இது எங்கிருந்து வந்துக்கும், எந்த சக்காட்டி கொடுத்துப்பா, எந்த வழியில வந்துக்கும் அப்படின்னு சந்தேகம் வராதா? பெண்களுக்கு சந்தேகம் இயல்பு வியாதி. அப்படி கேட்கிற போது உடனே திரும்பி சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம் சுவாமி, அந்த அர்ஜுன பெருமான் சொல்லிட்டார் அவர் அழகு எப்படி, அவர் எப்போ கண்டது, அவர் எப்போ பேசுவது அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்னாரு, இன்று நாள் முதலாவது மன இருந்தவனாக இருக்கட்டும் அந்த அர்ஜுன பெருமானாகட்டும் கால் வைப்பார். வைத்த உடனே அந்த கால் வைக்கும் போது உனக்கு 18 வயது ஆகும். சரி, அப்படி உடனே என்னாச்சு? 18 வயது சரி கால் வைப்பாரு. மனதில் சொன்னாரு. அப்படி மனதில் சொன்னாலும் நான் போய் நேரா நீதா சொன்னா இல்ல நீயா சொன்னா அவர் என்ன சொல்லுவாரு, யாரோ ஒரு ஆண்மகனா பண்ணுவான் காமத்துக்கு இச்சப்பட்டு நான் தான் அர்ஜுன சொல்லி சேர்ந்துட்டு போயிட்டா அப்படின்னு சேர்ந்துட்டு போயிட்டா என் வாழ்க்கை நடு நடு எதிரின் பேன. ஆமா
எப்படி இதுக்கு அதுக்கு தப்பி எதுக்காக காத்துமா அதை விட்டு போட்டு எந்த நாய் கூடயே போய் சுத்துறதாய் போகும் அது எனக்கு வேணும் அதனால அழகைக்காக பார்க்கணும் அப்படி சொல்லும்போது உலகிலே வந்து அழகுள்ளவன் தான் முதுகிலே மச்சரகையுள்ளவன் அவனை தான் அப்படி சொன்னாரு காத்திருக்கிறேன் அப்ப காத்திருந்தாலும் அந்த பாட்டை நினைச்சிரு என்ன சொன்னாரு அவர் சிவபெருமான் என்ன சொன்னாரு அது அவர் வர வரைக்கும் இருண்டோ நிக்கும்னாரு ஆனா இப்ப பாக்கும்போது போய் பாக்கலாமா நீ அந்த பக்கம் பாரு இந்த பக்கம் பாக்குற அந்த அச்சனை பெருமன் ஒரு போல இருக்குது பார்க்கலாமா நீ பக்கம் நான் அந்த பக்கம் போறேன் சரி எப்படி கேக்குது எனக்கு ஆஃப் பண்ணணும்னு ஆஃப் பண்ணிடலாமான்னு நீ திக்கல துணி அவுக்குறீங்க அப்ப சொன்னே
காட்டுவேன். காட்டியாரம்மா அவரு? காட்டியாரம்மா? டேய், 15 5 வயசுல பார்த்தது கேட்ட வரோம். கேட்ட வரோம். இன்று என்ன வயசு? 18 வயசு. 18 வயசு. 13 வருஷமான தவம் இருந்தது. அந்த தவம் இருந்து பலனாகப்பட்டது. இன்று கிட்டி விட்டது. இவரே தான். இவரே தான். ஏன்னா இவரை பார்த்த உடனே கையெல்லாம் உதறுது. உடம்பெல்லாம் கூச்சு பார்க்குது. வாயெல்லாம் திக்கி வைத்துது. என்ன பண்றது எனக்கே தெரியல. ஒரு பொம்மை நேர போய் கட்டிப்பிடிச்சா அந்த ஆம்பளை என்ன நினைப்பாரு? இவையாக தேவையில்லை இருக்குது. ஒரு ஆம்பளை நேர ஒரு கட்டிப்பிடிக்காது. அதனால என்ன பண்ணலாம்? நாங்களாம் ஜாதி கட்டுறது. நாங்களாம் ஜாதி கட்டுறது. நாங்களாம் இந்த குடும்பத்தோடு கட்டுறது. நாங்களாம் ஜாதி கட்டுறது. சரி. அதனால சொல்லும் பலும் ஒரே மாதிரி ஒன்னாக்கணும். அதனால இப்ப என்ன செய்யலாம்? ஆட்டை கட்டின ஆட்டோட மாட்டோட மாட்டோட இந்த கருவான வருஷக்கணக்காக போயிடுச்சுன்னு இந்த ஆட்டு சிட்டி மேலே வச்சுருக்காங்கல்ல. ஏமா அப்படி இருந்தாலும் இதெல்லாம் வராங்க. நீ பண்ணிமே இன்னும் எப்படி சொல்லுறது? கருமாந்தம் இப்பெல்லாம் ஒரு விஷயம் இருக்காரு. அந்த பண்ணிமைக்கு கோரம் ஜெசு அங்க ஒரு சேர் எடுத்தப்போ நீங்க அச்சாரமா தெரியுங்களா? சரிமா என்ன பண்ணுங்க? சன்னியாசி மாதிரி சாம்பல் பூசிய சன்னியாசி போல இருக்காரு. என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் காலி பிடிச்சி வேண்டி மேல் 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 போய் தொடி பிடிக்கணும். தொடிக்கு மேல் கால் ஏதோ ஒன்று பிடிக்க
அண்ணன் குமார்த்தியாக ஏழத்தடி ஏற்பட்டவர். சரி, உங்களுடைய பொற்பாத கமலனுக்கு பற்பல மலர்கள் மறித்து வந்து பன்னீரால் கலவி பிளவரத்தால் துடைத்து இந்த ஏழக்கண்ணி கூடான கூறி வந்தது சாமி. அப்படியே ஆட்டம் இழந்துடமா சிசியா குருதேவா, இதுவரை எல்லாமே எத்தனை வனங்கள் கடந்து வந்திருக்கிறோம். 6 வனம் கடந்து 7வது வனம் வரக்கூடிய நேரம். இதற்கு முன்பதாக எத்தனையோ பெண்மணிகள் வந்தார்கள். அவங்க எல்லாம் பார்த்தா இந்த அடக்க, இந்த ஒடுக்கம், இந்த பணிவு இருந்ததா? இல்லை, பணிவு கிடையாது. இல்ல, இந்த பெண்ணை பார்த்தால் ஒரு ராஜகுமாரனின் மகள் போல் தெரிகிறது, ஒரு படித்த பெண் போல் தெரிகிறது. அதனால அந்த பெண்ணினுடைய பாதத்தை பணிந்திருக்கிறார். அந்த பெண்ணுக்கு நம்ம என்ன தர வேண்டும்? என்ன தரலாம்? இத்தனை பேர் வந்தாங்க, நம்மள மதிக்கல. ஒரு நகை நட்டு கொடுக்கலாம், அதெல்லாம் வித்து தின்னு போடுவாங்க. சரி, பணங்காசெல்லாம் செலவு பண்ணிடுவாங்க. வீடு வாசல அதெல்லாம் வித்து தின்னு போடுவாங்க. சொத்து பத்து கொடுத்தா கடைசி வரை வருதா? அதனால நம்ம பேருக்கு மாதிரி கொடுக்கணும். எப்படி? இந்த சிம்பிள் தட்டி வந்துங்க, நம்ம 2 பேரும் கொடுத்துங்க அனுக்கணும். என்னது? அந்த பொண்ணுக்கு என்ன கொடுக்கலாம் தெரியுமா? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு புள்ள கொடுத்துடலாம். அடையா, அது கிடையாது. அவச்சாரம் அடித்தவரே, என்ன அந்த பெண்ணுக்கு தகுந்த வரத்தை கொடுக்க வேண்டும். புல்லு கொடுக்க வேணவா? சரி, குடும்பக்காரன் ஓடோடி வந்து என்னுடைய திவ்ய பாதத்தை படித்தபடியால் என்னை போல் ஒரு ஆண்மகனை மணந்து சுகமான ஸ்திரியாக வாழ்ந்திருப்பாய். ஆசீர்வாதம். சுகமான ஸ்திரியாக வாழ்ந்திருப்பாய். ஆசீர்வாதம். ஆமா, நீனு சந்தோஷமா இருந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரை போலவே ஒரு என்னை போல என்னையும் குறிக்குமா அப்படின்னு ஒரு மனப்பான்மையோடு நேரா கேட்கறது அப்படி சொல்லி மனசுல மறைக்காது. அப்படிதான் கிடையாமா? அதனால மாங்கலில் தேவை. நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு அம்மா கிட்ட பேசுறதா நான் மனசுல என்ன கேட்கறேன்னு தெரியும். தொழில் பேச தெரியாது இல்லையா? அவர்கிட்ட நெருங்கி போனாலும் தெரியும். அவர் மனசுல என்ன எண்ணத்தை வச்சிருக்காரு. அதனால நெருங்கி பார்க்கலாமா? கைலமலை போகக்கூடாது. என்னம்மா கேட் போட்டியா? போராது வந்துதான் போடுமா? ஆமா சாமி, அது இது பொம்பளை கேட்டு கூட்டு தேர்ந்தா போகணும். கூட்டு வேலை. சொல்லுங்கள் கஞ்சம்மா. சிவபெருமானை கோரி வரத்தை வாங்கலாம் போகிறேன். ஆமா, நீங்க போக வழி அறிவில்லை சாமி. எங்க செல்ல வேண்டும்?
எங்க அரண்மனைக்கு வாங்க. அப்படி வந்ததே உண்டான 1000 தாதிமாரை விட்டு மலர் தூவி நம்ம நடப்பேன். 1000 தாதிமார்களை விட்டு பாடம் சொல்லுவேன். 1000 தாதிமார்களை விட்டு அங்க நடிக்கும் போது சொல்லுவேன். 1000 தாதிமார்களை விட்டு விஷய பழக்கம் செய்ய சொல்லுவேன். இதை மட்டும் போதுமா? நீங்க எப்படி கூட்டு போவேன்? எப்படி கூட்டு போவேன்? உனக்கு ஏழு குதிரை உண்டு. வெள்ளை குதிரை கொண்டு வந்து அந்த குதிரை மேல உள்ள உட்கார வச்சு தங்க சேர்த்து கையால கொடுத்து ஒரு தட்டி விடா எங்க அரண்மனை சேர்த்த சாமி. அவனை சேர்த்திய உடனே அப்படி என்ன பண்ண, நீ வந்தது வெகு தூரம் இல்லையா? அப்படி வந்தது வெகு தூரம்னாலும் முன்ன உட்கார வைக்க மாட்டேன் சாமி. ஏன்னா சோர்வா இருக்கும். ஏன் ரொம்ப தூரம் வர இல்லையா? இந்த கை கால் எல்லாம் வலிக்கும். மெய்தானே நல்லா வலிக்கும். வலிக்காது சக்காலத்திய அப்படி உத்து பாக்குற கை கால் வலிக்காதா? பழமையத்தோடு நல்லா கால் கை வலிக்குதா? அதனால ஒண்ணு என்ன பண்ணுவா உண்டு மெத்தை உண்டு. உனக்கு கட்டில் உண்டு மெத்தை உண்டு. எங்க போவேன்? இங்கு நேரம் திருப்பி நான் போவேன். செம்மார கட்டியா வெட்டுவேன். அந்த செம்மார கட்டி வெட்டி இது அதிக அந்த செம்மர கட்டி எடுத்து வந்து கட்டில் செஞ்சு அந்த கட்டில் மேல ஒண்ணு கை வலிக்கிறா, கால் வலிக்கிறா, தோல் வலிக்கிறா, தொடை வலிக்கிறா. இல்ல அப்படி கை வலிக்க, கால் வலிக்கிறா, தோல் வலிக்க, தொடை வலிக்க சொல்லி யாரும் அனுப்பிச்சு விடுவோம் சாமி. இல்ல ஆமா பேர் கட்டுறது பார்த்தா ஆமாமா அதுவும் ஒருத்துக்கும். அதனால என்ன செய்யலாம்? அப்படியே படுத்தா அந்த மாதிரியே தெரியக்கூடாது. அப்படியே மெத்த 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 மெத்தன்னு அப்படியே ஆமாமா தானாத்துக்கு வரணும். தானாத்துக்கு வரணும்னா என்ன செய்யலாம்? என்ன சொல்லுமா?
5 பஞ்சு மெத்தை 6 மல்லிகை பூ ஆண்களுக்கு கவர் கொடுப்பு என்ன போகுது ஆண்களுக்கு கவர் கொடுப்பு எருக்கு பூ இந்த பாடல இருக்குது ஏமா எருக்கு பூ கிடையாது என்ன குண்டு மல்லிகை பூ குண்டு மல்லி அடுக்கு மல்லி ஆமா அப்படி ஆமா அந்த மல்லிகை பூ ஆமா என்ன பண்ணுமா என்ன செய்யணும் அந்த காம்பெல்லாம் கொய்திடணும் போயிட்டு கொய்து எடுத்து வச்சுன்னு இளம் பச்சி மத்தியாகணும் ஆமா அந்த இளம் பச்சி மேல ஆமா இவரை படுக்க வைக்கணும் படுக்க வச்சு அவர் மேல மணல் தூக்கணும் மலர் தூவி மல்லிப்பூ போட்டுனா மெத்து தூங்கிடுறா வேலை பண்ணும் கம்பு தூக்கிட்டு என்ன பண்றது ஏதோ பண்ணுங்க மெத்து மெத்துன்னு போட்டா அப்ப எவ்வளவு வேலை பண்ணுங்க அப்படி இல்ல கட்டு மேல வெறும் கட்டு போட்டு அது மேல மல்லு துணிக்கு நாதாரி மீன் போட்டணும் கட்டு மேல நாதாரி மீன் போட்டு அது மேல மேல போட்டு மறந்துட்டு அதுதான் போட்டு சொல்றாரு அந்த முள்ளு நறுக்கிட்டு குத்துச்சு இந்த முள்ளு வாஜருக்கு அனுபவம் ஜாஸ்தி அந்த மல்லிகை பூவத்தின் மீது மறுபடி வந்து சாமி கேளுங்க ஜாயம்மா இவ்வளவு தூரம் நடந்து வந்துக்கிறோம் சாப்பிட்டா சாப்பிடல வார்த்தை கேட்கல கேட்டியா இப்படி பேசாதே இவ்வளவு நேரம் அப்படியே போயிட்டு இருந்தேன் நான் கூட அப்படின்னு ஆமா எவ்வளவு தூரம் நடந்து வந்திருப்பாரு அவரு பசிக்குதா இல்லன்னு ஒரு வார்த்தை கேட்டியா அது கேளுமா அப்படியா? ஆமா அந்த ராத்திரி மாட்டினே நிறைய 31 இருக்கிறேன் அப்படியே சாப்பிடு சாமி சாப்பிடு சாமி அதுவும் போதாதா என்ன கட் பண்ணிக்கிறாங்க இரவு ஒரு மாதிரி வாசம் வருதமா அதுவும் போதான்னு சொன்னா என்ன நான் ஒரு 2 கிளி வளர்க்கிறேன் கிளி வளர்க்குறியா? நடராஜ கிளி ஒண்ணு நடராஜ கிளி ஒண்ணு காமாட்சி கிளி ஒண்ணு காமாட்சி கிளி ஒண்ணு அந்த 2 கிளி வந்து பேச தெரியும் சரி இவர் பேசுமா பேசும் இவரு கூட பேசுமாமா அந்த கிளி அந்த 2 கிளி சேர்ந்து இவர் கிளி கூட பேசுமா பேசுற கிளிகள் உண்டு பிடித்தட்ட ஊதல் உண்டு ஆடு உண்டு பாடல் உண்டு அம்மவார் கோயில் உண்டு வாங்க சாமி பேசுறியா பேச மாட்டியா அது பேச மாட்டாரு ஏமா செய்யலாம் இப்படி பண்ணி பார்க்கலாம் எப்படி இப்படி சொல்லுமா என்ன செய்யும் முன்னோர்கள் யார் யார் எப்படி வாழ்ந்தாங்க ஆமா அது சொன்னா அப்படி சொன்னா அதை பார்த்து வந்துருவாமா அப்படியா சொல்லு சாமி உலகிலே தன் மனைவிக்கு சரிபாதி இடம் கொடுத்த அந்த பரவக்கடல் நீயும் பார்வதி போல நானும் 20 சதி மணியும் அல்லவா சாமி ஏண்டா ஆமா
ஏன் பேச மாட்டாரு? அந்த பார்வதி அந்த பரமசிவன் ஓய்க்க மாட்டாங்களா? ஏன்? அந்த பரமசிவன் தலையில என்ன வச்சுக்கிறார்? ஜடாபாரம், ஜடாபாரத்து மேல என்ன இருக்குது? கங்கை, கங்கா. அவர் 2 பேர் இருக்குது. இவரை கட்டி போனா இன்னொருத்தி வந்துட்டு சக்காத்தி வர மாட்டாளா? ஓஹோ, அதனால வேணாம். அது வேணாம். அப்படி வேணும்னு சொன்னா இன்னொருத்தர் இருக்கிறாரு. யாரு? அவர் சொன்னா செஞ்சுக்குவாரு. யாருமா? நான் சொல்றேன். அச்சுதனை போல நீயும் லட்சுமி போல நானும் இருவரும் சதி பரிமாறா சாமி. ஏன்னா அது போல வாய்க்க ஏமா அச்சுதனும் லட்சுமி யோகமானங்களா? அந்த அச்சுதனுக்கு எத்தனை கொண்டாட்டி? கணக்கில்ல. 8 பட்டஸ்திரி, 3 மனைவிமாரு, ஆமா 12,000 கோபால் கோபால் மாதிரி இன்னும் சைடுல எல்லாம் இருக்குது. சைடுல எல்லாம் கணக்கே இல்ல. அவரை போய் அவருக்கு ஜோடியான்றியே உனக்கு சக்காத்தி மாதிரி எத்தனை பேர் வருவாங்க? அதனால எங்க போய் தண்ணி பாக்குறீங்க? ஆமா எவ்வளவு தண்ணி பாக்குறீங்க? ஆமா கேட்டதில்ல. ஆமா ஏமா ஏதோ அதான் நிறுத்திக்கணும். நானே வரணும். சரி அது மட்டும் போதாது. இன்னும் யாரும் தெரியுமா? அந்த கண்ணன் வந்து எப்போ தமிழ் கடவுளாக விளங்குவோம். அந்த கஞ்சனை போல நீயும் மல்லியை போல நானும் இருவரும் நானும் சாமி. அதுவும் மாணவா? அதுவும் போதும் சொன்னார். பிரம்மனந்த சரஸ்வதி போல வரணும் சாமி. அது வேணாம். அதுவும் மாணவா? அது வேணாம். யா ஆமாமா கீரா மாத்த பாரு. ஏய் ஜான்டா போறா. ஏமா அது போதும் சொன்னார். இந்திரனோ சாமி. இந்திரனின் ராணி போல நீ இந்திரனாக இருந்து நீ
இந்திராணி போல நான் இருக்கிறேன். இருவரும் சதிபதியமா வரணும். அது செட் ஆகல. ஹரிச்சந்திரன் சொன்ன மாதிரி அவங்களும் செட் ஆகல. ஏன் ஹரிச்சந்திரன் எங்கெங்கோ போயிட்டு வந்தான். அவன் பொய் சொல்லாத மன்னன் தான். இருந்தாலும் அவன் சரியில்லைமா. அப்படியா? கடைசி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்னம்மா? மன்னவனே, நீ எப்பொழுது மன்னனை போல ரதியை போல நானும் சதிபதியமா வாழலாம் சாமி. பேசு சாமி, பேசுங்க. ஏமா நான் சந்தியாவா இருக்கிறேன் சாமி. சாமி குருசாமி யார் சொன்னாலும் வரமாட்டேன். ஏமா நான் சந்தியாவா இருக்கிறவா சாமி. சந்தியாவா இருந்து சதிபதியமா வாழலாமா சாமி. இன்னைக்கு சந்தியாவா இருந்தாலும் வரதில்ல, சந்தியா இருந்தாலும் வரதில்லாம். சாமி ஏன் வய திறக்க மாட்டாரு? இப்படி ஏதோ பறக்குது. பறக்குது பறக்குது பூரா காரி மூஞ்சி பூரிக்கலாவே இருந்தா எட்டி ஒட்டு போய் போக நக்கணுமாங்க. ஆள் போறோம் இவரை பார்க்க ஐயோ அடியடி பாவி இவளுக்கு நம்ம வந்துருச்சு. ஐயோ வாயை கொடுத்தா இருக்க மாட்டாளே, வாய்க்கிற முத்து விழுந்து போகுமா அப்படி சொல்லுவாங்க. அந்த வாய் முத்து விழுந்துருமா அப்படி சித்தியார் முத்தையெல்லாம் சேர்த்து வாரி கொண்டு இருப்பேன். கோத்தவர் முத்தையெல்லாம் கொங்கை பார்த்தா எடுத்துக்கொள்வேன். முத்தையெல்லாம் வெட்டியா போட்டு பேசு சாமி. நீ என்ன சொன்னாலும் பேசவே மாட்டேங்கிறாங்க. தெரியலையே என்னக்குது முடியெல்லாம் கஞ்சின் மாதிரி முடியெல்லாம் கஞ்சின் மாதிரி இருக்குது. சேரெல்லாம் கஷ்டமா இருக்குது. அதனால அப்படியா அப்படியா அவங்க கூட பேசலாம். இதுதான் காரணம், வேற இல்ல. ஆமா பரவாயில்ல.
ஏழு போடமா 7 போடு. 1 2 ஏழு போடுறா ஏழா டமா ரைட் ஏழு போட்ட யாமா 7 போட்டா ஏழு போடமா சரிமா ஒண்ணு 7 போடு. 1 டேய் இங்கிலீஷ்ல போடணும். 1 ஆ 2 ஆ 3 போட பிடிச்சு போடா. என்ன திரின்ற? என்ன உனக்கு வேலை மா கட்டி? திரி ஆ? திரி திரி ஆ. போர் பைப் சிக்ஸ் எனக்கு கொஞ்சம் கொடு. செவன் செவன். அம்மா இல்ல ஏய் பேச்சு வாங்கி சிக்கிஷ் செவியன்ன்றிய செவியன்க்கு கரியன்க்கு உனக்கு கேட்டனா? எனக்கு முன்னே போறாய் செவன் உனக்கு செவன் கேட்சா நானா அது செவன் குத்து சத்தி போடு பாரு. சுத்தி போடுமா இதமா போட்ட மஞ்சள் காப்பது. மதில் கேப்பா விட்டமா இது எதுக்காக ஏற்பாடு? எதற்கு அண்ணன் தம்பி 4 பேருக்கு 4 கோடி. ஆமா நாலாச்சா? 4 பத்திரி பாஞ்சாலி மீது 1 கோடி. 5 கண்ண பெருமாள் 1 கோடி. 6 பெற்ற தாய் கும்பமணி 1 கோடி. 7 கோடி. சரி. சுத்தி சத்தி கோடி. சத்தி இந்த கோடி. கோட்டுக்குள்ள அவரை கவனிக்கிறேன். அப்படி கோட்டுக்குள்ள வந்த பெண்ணு என்ன பண்ற? என்ன பண்ற? 7 கன்னி மாதிரி காவல் இருக்கு. சரி. அப்படி கோட்டை தாண்டி போனா உலகமெல்லாம் பரசாட்டு. சரி. என்ன பரசாட்டு? சந்திர குலம் ஒரு இழிவான குலம், பொய் சொல்ற குலம். அந்த குலத்துல பிறந்தவங்க யாரும் நியாயமே இல்ல அப்படின்னு சொல்லி உலகமெல்லாம் பரசாட்டு. சரி. சரியா? சரிம்மா. கோட்டுக்குள்ள கூட்டட்டுமா? சரிம்மா கேளுங்க சாமி, கேளுங்க சாமி. நீ கையில இருக்கிறதே வழி. இதுவே அதனால நீங்க சென்று வாங்க. அப்படியா? பல முறை பேசி நீங்க எந்த வார்த்தையும் கேட்டுக்கல. நீங்க போயிட்டு வரீங்களா? அப்படியா அதாவது அந்த ஏலக்கண்ணி ஆகப்பட்டவள் 7 கோடு போட்டு இருக்கிறான்